நடக்க போகிறது நாடாளுமன்ற பொது தேர்தல் மட்டுமல்ல, ஒரு புது தேர்தல்னு நான் பார்க்குறேன். ஏன்னா இது வரைக்குமான தேர்தல்களில் அரித்மேட்டிக்கை வச்சு தான் கூட்டணிகள் அமைஞ்சது. அது ஓரளவு நிஜமாகவும் இருந்துகிட்டு இருந்தது. இப்போது கலைஞர் ஜெயலலிதா என்கிற ஆளுமைகள் இல்லாத போது நடக்கிற தேர்தல் கிட்டத்தட்ட எல்லாருக்குமே புது தேர்தல் தான். நீங்கள் திமுகவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டாலின் தலைமை பொறுப்புக்கு வந்திருக்கிறார். கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறதுலேருந்து யாருக்கு எந்த தொகுதியை கொடுப்பது, எத்தனை தொகுதி கொடுப்பது, எந்த தொகுதி திமுக எந்த சூழலும் தக்க வைத்துக் கொள்வது அப்படிங்கிற அடிப்படையான விஷயங்களில் அவர் கடந்து வர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். தன்னுடைய ஆளுமையை நிரூபிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறார். வந்துட்டார். நான் அதை அவருக்கு இல்லைன்னு நான் சொல்லலை, அந்த கட்டாயம் அவருக்கு இருக்குன்னு சொல்ல வந்தேன். அது எல்லா திமுக தொண்டர்களுமே கூட அது ஒரு ஆர்வத்தோடு தான் எதிர்பார்ப்பாங்க, தலைவர் எப்படி இதை சமாளித்து வெளியே வர போகிறார் அப்படின்னு. அது ஒரு உதாரணம் சொன்னேன்னா, 9 தொகுதியோ 10 தொகுதியோ காங்கிரஸ் ஒரு மாதிரி சமாளிச்சிடுவார். இன்றைக்கி காங்கிரஸ் திமுகவுக்கு அவசிய தேவையாக இருக்குது. மீதம் இருக்கிற கட்சிகள் ஏற்கனவே தலா 2 தொகுதியில் வாங்கி பழக்கப்பட்ட கட்சிகள் அதே திமுகவோடு. ஸோ குறைஞ்சபட்சம் அந்த 2 குறைஞ்சிக்காமல் பார்த்துக்கோங்கன்னு அவங்க உரிமையோடு கேட்குற சூழல் இருக்குது. அப்படி கேட்டவுடனே இதை கொடுத்துட்டா குறைஞ்சபட்சம் 4 கட்சிகளுக்கு ஒரு தலா 2 கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஸோ அதில் ஒரு 10 தொகுதி போகும். மீதம் இருக்கிற 2 கட்சிகளுக்கு, இஸ்லாமிய கட்சிகளுக்கு தலா 1 கொடுத்தால் கூட ஸோ 10 10 20 போக 20 தான் நாம் நிற்கலாம். நின்ற பிறகும் கூட ஒரு பிரதமரை சுட்டி காட்டுகிற அளவுக்கு நம்மால் ஜெயிக்க முடியுங்கிற அந்த தன்னம்பிக்கை ஸ்டாலினுக்கு வருதா? இல்லை குறைஞ்சபட்சம் நம்ம 25 நின்னாகணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரா? அப்போ திமுக அதிகமாக நிற்க எந்த கட்சியுமே தொண்டர்கள் உற்சாகமடைய தான் செய்வாங்க. ஸோ இது ஒரு பக்கம். ஸோ இந்த மாதிரியான சூழலில் ஒரு தலைவராக தான் முன்னின்று நடத்தப் போகிற ஒரு பொது தேர்தல்ங்கிறனால ஸ்டாலினுக்கும் அது ஒரு புது தேர்தல் அப்படின்னு என்னுடைய டெஃபினேஷனில் அதை நான் அடக்கி பார்க்குறேன். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா இல்லாத போது அவர்கள் சந்தித்த முதல் இடைத்தேர்தல் ஆர்கே நகரில் ஒரு படுதோல்வின்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, இரட்டை இலையும் கிடைச்சி, கட்சி பேரும் கிடைச்சி, ஆட்சி அதிகாரம் இருந்த போதும் வெற்றி வாய்ப்பை அவர்கள் இழக்கிற போது அதை நான் படுதோல்வின்னு தான் ஒப்பிடுவேன். ஆளுங்கட்சிக்காக நடந்தது அது. அந்த சூழலில் அவர்கள் அந்த ஒரு உரைகளாக நடந்த ஆர்கே நகரில் தங்களுடைய தோல்வியை உலகறிய செய்ததன் மூலமாக அதன் பிறகு இந்த கட்சி பிஜேபி சொல்வதெல்லாம் கேட்டாங்கன்னு சொல்லி இந்த கட்சியை போய் அப்படி போய் அடகு வைக்கணுமா? ஒரு தனித்தன்மை வாய்ந்த தலைவராக இருந்த ஜெயலலிதா தலைமை பொறுப்பேற்று நடத்திய கட்சியை இப்படி அடுத்தவர்கள் சொல் பேச்சு நடத்தணுமா, கேட்கணுமா அப்படிங்கிற கேள்வி அதிமுக தொண்டர்கள்ட்ட பரவலாக இருக்கிற போது அவர்கள் சந்திக்கிற முதல் பொது தேர்தல். எடப்பாடியும் ஓபிஎஸும் ஒருங்கிணைப்பாளராக இணை ஒருங்கிணைப்பாளராக இருந்து நடத்துகிற தேர்தல்ங்கிறனால நான் புது தேர்தல்னு சொன்னேன். சரி, அப்படி அமைகிற போது ஒரு அணியை முதல் முறையாக அல்லது நாங்கள் எடுத்த உடனே நாங்கள் தான் ஃபஸ்ட்டு கட்டமைச்சிட்டோன்னு சொல்கிறதுனாலேயே அது மெகா அணின்னு நான் ஒத்துக்க மாட்டேன். அதுக்கு பலமே இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். திமுக அதிமுக நான் தனிப்பட்டு குறிப்பிட்டு சொல்ல விரும்பலை. இந்த கட்சிகளில் இடம்பெற விரும்பாதவர்களுக்கு கொள்கையே இல்லைன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. கொள்கையும் இருக்குது, தனிப்பட்ட சுயநலம் இருக்குது, ஒரு சுய இலக்கு இருக்குது. இவர்களோடு தான் சேரணும், அப்படி இல்லைன்னா அது மதவாத சக்திகளுக்கு எதிரானது, மதவாத சக்திகளுக்கு ஆதரவானதுலாம் நீங்கள் டிஃபைன் பண்ண முடியாது. அது அவரவருக்கான உரிமை. ஒரு பொது தேர்தல் களத்தில் 5 அணிகளோ 6 அணிகளோ, நீ 3ன்னு கூட சுருக்க வேண்டாம், எத்தனை அணி இருந்தாலும் ஒவ்வொரு அணியும் இன்னொரு அணிக்கு சவால் தான். எது முதல் அணி எது இரண்டாவது அணின்னு மக்கள் தான் முடிவு பண்ணணும். நான் சொன்ன மாதிரி அரித்மேட்டிக் இந்த தேர்தலில் வேலை செய்யாது. இனிமேல் வரப்போகிற செட்டப் தான், அந்த அரித்மேட்டிக் தான் வரப்போகிற தேர்தல்களுக்கும் ஒரு பேஸாக இருக்குமே தவிர இது வரைக்குமான தேர்தலில் இத்தனை ஓட்டு பெர்சன்டேஜ் வச்சிருந்தாங்கன்னு சொல்ல முடியாது. தேமுதிக கண்முன்னே உதாரணமாக இருக்குது. 10% ஓட்டு வாங்கின தேமுதிக இன்னைக்கு அவ்வளவு இல்லை. நீங்கள் இந்த 2 கூட்டணிகளையும் இறுதி செய்வதன் மூலமாக தமிழ்நாட்டின் தேர்தல் களத்தை இரு கூட்டணிக்குள்ள சுருக்குவதற்கான வாய்ப்பு இருக்கா? சுருக்க முடியாது. ஏன்னா அதனால நான் திரும்ப சொன்னேன், இது ஒரு புதுவிதமான தேர்தல். இருக்கிற கொள்ளியில் எந்த கொள்ளி நல்ல கொள்ளின்ற ஒரு முடிவை எடுத்து கடந்த காலம் வரைக்கும் அவர்கள் நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பன் சொன்ன கோஷத்தை ஏற்றுக்கிட்டு ஒரு கொள்ளியை தேர்ந்தெடுத்தாங்க மக்கள். இனிமேல் அது நடக்காதுன்னு நான் சொல்றது காரணம், வரப்போகிற தேர்தலில் 20 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ள இருக்கிற வாக்காளர்கள் 2,60,00,000 பேர் இருக்கிறாங்க. அவள் நீங்கள் சொல்கிற விளக்கத்தை அவங்க ஏற்றுக்கிட்டாதான் நீங்கள் அவரோட நோக்கி போக முடியும். அவன் இன்னைக்கு நம்மளை விட அதிகமாக வாதிக்கிற இடத்துல இருக்கிறான். அவர்கள் கன்வின்ஸ் ஆனாதான் உங்களுடைய வாதங்கள் ஏற்கப்படும். அவன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கிறனால தான் அந்த மாதிரி அந்த வயதுடையவர்களுடைய முடிவு என்னவா இருக்குங்கிறது அறியறதுக்கு நானும் காத்திருக்கிறேன். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள kaverinews.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.